ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்பி பிரதீஷ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டியே சொல்லுவாங்க வாங்க. வெல்கம் ஆர்பி பிரதீஷ். இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? சூஸ். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க அதான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது எங்கே இருக்கு? என் தலையில் இருக்கு. நீதான் தான் சொல்லணும். இங்கே இருக்கு எல்லாமே. ஏன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஏற்கனவே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் மொஜிட்டோ தான் செய்ய போகிறோம். அது வந்து சன்ரைஸ் மாதிரி இருக்கனால அதுக்கு சன்ரைஸ் மொஜிட்டோன்னு பேர் வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சன்ரைஸ் மொஜிட்டோ செய்ய. சன்ரைஸ் மொஜிட்டோங்கிறாங்க, இன்னும் 2 ப்ரௌசர்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், சன்செட் மொஜிட்டோன்னு சொல்கிறாங்க. எனிதிங் ஏதோ ஒன்று நம்ம வந்து இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பாட்டி சொல்லுவாங்க. லெமன், ஆரஞ்சு, மாதுளை, புதினா, வேறு சர்க்கரை தண்ணி எல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம சன்ரைஸ் மொஜிட்டோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கேமரா தான் பண்ண போகிறோம். நம்ம பாட்டி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே செய்ய போகிறாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், என்னென்ன போகணுன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம பாட்டியோட குக்கிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே எடுத்தாச்சு, பழமெல்லாம். அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, எல்லா பழமும் நம்ம வேணுங்கிறதெல்லாம் எடுத்தாச்சு, எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்தாச்சு. மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபோட்டோவில் நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னலாம் நம்ம இந்த சன்ரைஸ் மொஜிட்டோவுக்கு போட போகிறோன்னு. சரி வாங்க, இப்போ வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதை நீங்கள் வீடியோவாக பார்ப்பீங்க. நம்ம பாட்டிகிட்ட இதை பற்றி எப்படி வரும்னு நம்ம பாட்டிகிட்ட கேட்போம் வாங்க. சூப்பராக இருக்கும். யார் செய்கிறாத? நான் தான் செய்ய போகிறேன். வேற யாரு? நான் தான். நம்ம பாட்டி தான் செய்ய போகிறாங்க இந்த வாட்டி. நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, எல்லாமே நம்ம பாட்டி தான் செய்ய போகிறாங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அதை அப்படியே செய்வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆரஞ்சு வந்து 1 பத்தலை நம்ம மொஜிட்டோவுக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக எசன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம 2வது ஆரஞ்சு, அப்புறம் பொம்மக்ரானட் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா பொம்மக்ரானட் வந்து மிக்சியில் அடிக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த விஷுவல்ஸை பார்த்துருப்பீங்க. ஏதோ இந்த சீம்பால் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ நம்ம எசன்ஸுக்காண்டி இப்போ 2வது வாட்டி செகண்ட் ட்ரையில் வந்து பொம்மக்ரானட் திருப்பி இது பண்ண போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, மத்தில் வந்து கடைஞ்சி எடுக்க போகிறோம் வாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ட்ரை